எல்லாரும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் மெத்தடை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபுட்டேஜ் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். கிளிப்பு டைம்லைன்குள்ளே போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ விஷன் கிளிப் செலக்ட் பண்ணிவிட்டு விஷன் பேஜ்குள்ளே போயிட்டு மீடியானை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு பெயினர் ட்ராக்கர் அப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரஃபாக நம்ம ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் டேப்குள்ளே ட்ராக்கருக்குள்ளே ஹைப்ரிட் பாயிண்ட் ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் டைப்பில் இங்கே இருக்க எது வேணால் செலக்ட் பண்ணால் நான் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு செட் கொடுத்துட்டு ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி முடிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் டேப்குள்ளே ஆப்ரேஷன் மோடில் ஸ்டெடி இல்லை ஸ்டெபிலைஸ் ரெண்டுத்தில் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் ஸ்டெபிலைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மீடியா என்ன கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்து ட்ராக்கர்னு சர்ச் பண்ணி ட்ராக்கர் நோட ஆட் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த பிளேஸில் இன்டர் ட்ராக்கரை செட் பண்ணிட்டு அடாப்டிவ் மோடில் பெஸ்ட் மேட்ச் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் ஆகி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் டேப்குள்ள ஆப்ரேஷன்ஸில் மேட்ச் மூவ் கொடுத்துட்டு மெர்ஜில் வந்து பேக்ரவுண்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் இங்கே இருக்கும், கொஞ்சம் கிராப் ஆயிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபுட்டேஜ் வேணாலும் ஈஸியாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.